வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழகே அழகே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்போ அழகை மட்டுமே வச்சு உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற, அப்படித்தானே கேட்டான் ராஜாதிராஜன். ஆமா, அதுல சந்தேகமே இல்லை சொன்னாள் சூர்யா. நீ மட்டும் என்னவாம்? நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லலையே, நானும் அதேதான். பங்கர மாதிரி பல்லும் பவிஷமா ஒரு ஆள் வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா நான் சரின்னுடுவேனா? ராஜாதிராஜன் யோசிப்பவன் போல் சில நொடிகளை கடத்திய பிறகு, நீ சொல்றது சரிதான். ஆனா அதுக்காக நாம பரஸ்பர அன்புல சந்தேகப்படவோ குறை காணவோ தேவையில்லை என்றான். நான் குறை காணல, அழகுங்கிறது குறைகளை காண முடியாதபடி ஆரம்பத்துல அமுக்கிடுதுங்கிறதுக்காக சொல்ல வந்த. நானும் அதையே தான் வேற வார்த்தைகள்ல சொல்றேன். அதுக்காகத்தான் அடிக்கடி சந்திச்சு பேசி பழகணும்னு சொல்றேன். சூர்யா கலகலவென்று சிரித்தாள். அப்பாடி, முதல் தடவையா கலகலன்னு சிரிச்சிட்ட. எங்க உனக்கு சிரிக்கவே தெரியாத ஒண்ணு பயந்துகிட்டே இருந்த. உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. நீங்க சொல்றபடி நாம 2 பேரும் அடிக்கடி சந்திச்சு பேசி பழகுறோம்னு வச்சுப்போம். அப்படி பழகும்போது நம்ம சுபாவ குறைகள் எல்லாம் தெரிய வருதுன்னு வச்சுப்போம். அதுக்காக நாம ஒருத்தரை ஒருத்தர் நிராகரிக்க போறோமா? அப்படி ஒரு நோக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு வாதத்துக்காக நீங்க சொல்றது சரின்னு நான் ஒத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா என்னமோ தெரியலீங்க, அந்த ஒரு நாள்லயே என் மனசு உங்ககிட்ட ரொம்ப ஒட்டிடுச்சு. என்ன காரணத்துக்காகவும் என்னால் உங்களை நிராகரிக்க முடியாதுன்னு தோணுது. வெட்கத்திலும் முதன்முறையாக தன் மனநிலையை வெளிப்படுத்திய சங்கடத்திலும் அவள் குரல் உள்ளே போய் போய் வந்ததை அவன் பெரிதும் ரசித்து சிரித்தான். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு உண்மையான பதிலை சொல்லணும். உண்மையான பதில சொல்லணும் அப்படின்னு ஏங்க ஒரு நிபந்தனை மாதிரி சொல்றீங்க? என்னை பார்த்தா பொய் சொல்றவ மாதிரியா தெரியுது? அப்படி இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நீதானே சொன்ன, அழகு கவர்ச்சி இதுகளால ஒருத்தர் குறைகளை மத்தவங்க கவனிக்க தவறுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஆண் பெண் 2 பேருமே தன்னோட குறைகள் எதிராளிக்கு தெரிய வராம மறைச்சுப்பாங்கன்னு தானே சொல்ற? சரியா? அப்படியும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இருக்கலாம், ஆனா அப்படியும் ஒரு நிலை இருக்கத்தான் செய்யுது. அந்த நிலையோட நம்ம 2 பேரையும் சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. நீங்க அப்படியெல்லாம் ஒளிச்சு பழகிறவர் இல்லைன்னு நான் நம்புறேன். எதை வச்சு நான் ஒளி மறைவு இல்லாதவங்கிற? இல்லாட்டி உங்க அப்பாவை பத்தின ரகசியத்தை என்கிட்ட சொல்வீங்களா? அதை வச்சு நீ என்னை கணிக்க முடியாது. என்னை பத்தி நான் உன்கிட்ட இதுவரைக்கும் எதுவும் சொல்லலையே. அவள் திகைத்து போய் இமைக்காது அவனை பார்த்தாள். பின் சமாளித்து கொண்டு, அப்படி இருந்தா நீங்களே சொல்லியிருப்பீங்க, இல்லாட்டி இனிமே சொல்வீங்க. ஆனா நம்ம உறவு நின்னு போற அளவுக்கு அது நிச்சயமா இருக்கவே இருக்காது என்றாள். அப்படி ஏதாச்சும் மோசமான விஷயம் இருந்துட்டா நம்ம உறவை முறிச்சிடுவியா? அப்படி எதுவுமே இருக்காது இருக்காது. சரி, என்னை ஏதோ கேள்வி கேட்கணும் நீங்களே. உண்மையான பதிலை நான் சொல்லணும்னு வேற சொன்னீங்க. கேளுங்க. கேக்குறேன் என்ற ராஜாதிராஜன் சில நொடிகள் மௌனமாயிருந்த பின் தொண்டையை கனைத்து கொண்டு சூர்யாவை ஏறிட்டான். படபடத்த இதயத்துடன் ராஜாதிராஜன் என்ன கேள்வி கேட்கப் போகிறானோ எனும் ஆர்வ கவலையால் இமைக்கவும் மறந்தவளாய் அவள் அவனை பார்த்தபடியே இருந்தாள். நாம 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிச்சு போனதுக்கு நாம 2 பேருமே அழகா இருக்கிறது தான் காரணம்னு நீ சொல்ற. அதை நான் ஒத்துக்கிறேன். பஸ் ஸ்டாப்ல உனக்கு பதிலா அவலட்சணமான ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்திருந்தா நான் காரை நிறுத்தி அவளுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டேன்தான். முதல் நாளே உன்னை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு சந்தோஷ அதிர்ச்சி பரவுச்சு. இப்படியும் ஒரு அழகான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே அந்த தெரு வழியா தேவையே இல்லாம காரை ஓட்டிக்கிட்டு வந்தேன். அதான் சொன்னீங்களே. மறுபடியும் அதை இப்ப நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னோட அழகுதான் என்னை வளைச்சு போட்டுச்சுன்னாலும் உன்னை பத்தி நான் விசாரிச்சு பார்த்தப்போ நீ ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுலேயும் எப்படிப்பட்ட ஏழை குடும்பம்? 4 வீடுகள்ல வேலை செஞ்சு அம்மாவால காப்பாற்றப்பட்ட குடும்பம்.
எங்க அப்பா சீக்காயி படுத்த படுக்கையானதுக்கு பிறகுதான் அம்மா 4 வீடுகள்ல வேலை செஞ்சு சம்பாதிக்க தொடங்குனாங்க. இதையெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தான். இருந்தாலும் அடடே! நீ ஒண்ணும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். தப்பா எடுத்துக்காத சூர்யா. இந்த உலகத்துல ஏழைகள் தான் அதிகம். ஏழையா இருக்கறங்கிறதுல அவமானப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த நாட்டுல இத்தனை ஏழைகள் இருக்கிறதுக்கு அவமானப்பட வேண்டியதெல்லாம் எங்கள மாதிரி பணக்காரங்க தான். சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீ படு மோசமான வறுமைக்கு நடுவுல படிச்சுட்டு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரிஞ்சும் முதல் பார்வையில உன் மேல என் மனசுல விழுந்த எண்ணம் கொஞ்சம் கூட மாறல. நீ ஏழை பொண்ணுங்கிறது என்னோட காதலை கொஞ்சம் கூட குறைக்கல. ஆனா உன்னோட நிலைமை அப்படி இல்ல. அவள் சற்றே குழம்பியவளாய் அவனை பார்த்தாள். முதலா அந்த தெருவுக்குள்ள நான் கார்ல நுழைஞ்சதுமே நம்ம பார்வை தற்செயலா சந்திச்சது. நாம 2 பேருமே ஒரு ஆச்சரியத்தோட எதிராளியோட அழகை கவனிச்சோம். மறுபடியும் சொல்றேன், நீ ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள்ங்கிறதெல்லாம் அப்ப எனக்கு தெரியாது. விசாரிச்சதுக்கு பிறகுதான் தெரியும். ஆனா உனக்கோ எடுத்த எடுப்பிலேயே நான் பணக்காரங்கிறது புரிஞ்சு போயிருக்கும் இல்லையா? அவன் என்ன கேட்க இருந்தான் என்பது புரிந்துவிட்டதில் சூர்யாவின் மனம் அவமானமுற்றது. நீங்க பணக்காரர்னு நினைச்சு நான் உங்களுக்கு சம்மதிக்கல. ஏன்னா காரை ஓட்டிக்கிட்டு வரவர் மாத சம்பளம் வாங்குற டிரைவரா கூட இருக்கலாமே. பணக்காரன்னு நினைச்சுதானே சம்மதிச்ச என்பதாய் தான் கேட்க இருந்ததை யூகித்து விட்டதோடு மாத சம்பளம் வாங்குற டிரைவரா கூட இருக்கலாம் என்கிற அவளது மூக்குடைப்பான பதில் அவனை அயர்த்தியது. சேச்ச, என்ன நீ தப்பா எடுத்துக்கிட்டயா? மனசு விட்டு பேசுறது நல்லது தானே. நான் தப்பாவே எடுத்துக்கல. நான் மட்டும் கேட்கலையா, நான் ஒரு அவலட்சணமான பொண்ணா இருந்தா காரை நிறுத்தி லிஃப்ட் கொடுத்திருப்பீங்களான்னு? நான் கேட்கலாம், நீங்க கேட்க கூடாதா? தாராளமா எது வேணும்னாலும் கேளுங்க. நான் கேட்க நினைச்ச குத்தலான கேள்விக்கு நீ தான் பொட்டுல அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டியே. அதுலயே எல்லாம் அடங்கிடுச்சு. சரி, இப்ப நானும் உங்ககிட்ட மனசு விட்டு சில விஷயங்களை சொல்லிடுறேன். அதை கேட்ட பிறகு உங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டாம்னு தோணினாலும் தோணலாம். பாத்தியா, இதான வேணாங்கிறது. சரி சரி, நான் எதுவும் சொல்லாமலேயே கூட இந்த உறவை நீங்க கட்டாயம் மறுபரிசீலனை பண்ணணும். இப்பவும் சொல்றேன், நான் உங்க அந்தஸ்துக்கு ஏத்தவ இல்ல. வீணா உங்க அப்பாவோட விரோதத்தை சம்பாதிச்சுக்கிட்டு சொத்து சுகங்களை எல்லாம் எனக்காக இழக்காதீங்க. ஐயோ, என்னது நீ முதல் நாளே மெலோ டிராமாவுக்கு இழுக்கிற? ஐம் சாரி, நான் அப்படி கேட்க நினைச்சிருக்கவே கூடாது. உன்னை இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நாம 2 பேருமே முன்ன பின்ன ஒருத்தரை ஒருத்தர் அறியாதவங்க. திடீர்னு இது மாதிரி ஒரு உறவுல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மாட்டிக்கிட்டோம்னு சொல்ல வரீங்க அதானே? என்று அவள் சிரித்ததும் இருவருக்கும் இடையே விளைந்திருந்த தற்காலிக இறுக்கம் அறவே தளர்ந்து விட்டது. அப்ப நாம 2 பேரும் இன்னதுன்னு விண்டு சொல்ல முடியாத காரணத்தால ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறவங்கன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் தான். ஆனா எனக்கு கொஞ்சம் என்ன, நிறையவே பயமா இருக்குங்க. நீங்க பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதால எனக்கு சந்தோஷத்தை விட பயந்தாங்க அதிகமா வருது. சூர்யா, இத பாரு, எனக்குன்னு சில கொள்கைகள் உண்டு. பணம் பணத்தோட தான் சேரணுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. ஏழைகளும் பணக்காரங்களுமா இல்லாட்டி நடுத்தர வர்க்க மனுஷங்களும் பணக்காரங்களுமோ சம்மதம் செய்துகிட்டாதான் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சமாச்சும் சமன்படும். இது எங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதுக்காக எனக்குன்னு இருக்கிற ஒரு கொள்கையை நான் விட்டுட முடியுமா? என் எண்ணங்களுக்கு தோதா நீ எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். உங்களை விட நான் தாங்க அதிர்ஷ்டசாலி. சரி, அப்படியே இருக்கட்டும். அது சரி, நாளைக்கும் உன்னால வர முடியுமா? அது எப்படிங்க, தினமும் பெர்மிஷன் போட முடியுமா என்று அவள் சிரித்தாள். அப்போ ஒண்ணு பண்ணு, ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தின்னு சொல்லிடு. சரியா 5 மணிக்கு உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு மாதிரியே பக்கத்து தெருவுல டிராப் பண்ணிடுறேன். சரி, ஆனா முடியுமா முடியாதாங்கிறதுக்கு நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம் சூர்யா, ஃபோனே பண்ண வேணாம். ஏங்க, நான் சீட்லயே இருக்க மாட்டேன். என்னோட ஸ்டெனோ கங்காதரன்னு பேரு, அவன் தான் எடுப்பான். பொண்ணோட குரல் கேட்டா இல்லாத பொல்லாத கற்பனையெல்லாம் பண்ணுவான். இப்போதைக்கு அது வேண்டாம். நான் வேணா உனக்கு பண்ணட்டுமா? சூர்யா சிரித்தாள். அது மட்டும் தேவலையா? டெலிஃபோன் எங்க ஹெட்லாக் டேபிள்ல தான் இருக்கு. சரியான வம்புக்கார மனுஷன். நான் என்ன பேசுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு.
நீ எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னியே, அப்ப மட்டும் கேட்க மாட்டாரா? ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எதிரில் இருக்கிற கடையில இருந்து தான் பண்ணுவேன். அவன் பேசாமல் இருந்தான். பிறகு, சரி அப்போ ஒன்று பண்ணு. 4 மணிக்கு அப்பால வர டெலிஃபோன் கால்ஸை நானே இனிமே ஆன்சர் பண்ணிடுறேன். நான் ஆன்சர் பண்ணுனா ராஜாதிராஜன் ஹியர் அப்படின்னு என் பேரை சொல்லுவேன். ஏதோ காரணத்தால நான் சீட்ல இருக்க முடியாம போனா அவன் தான் எடுப்பான். சரிங்க என்ற அவள் அவனது தொலைபேசி இலக்கத்தை கேட்டு குறித்து கொண்டாள். அவன் காரை நிறுத்தினான். அவள் வெட்கத்துடன் இறங்கிக் கொண்டாள். அவன் காரை கிளப்பினான். சூர்யா விரைவாக நடந்தாள். அவள் மனம் விளக்கவே முடியாத மகிழ்ச்சி பரவசத்தில் ஆழ்ந்திருந்தது. தன்னை போன்று கொடுத்து வைத்த இன்னொரு பெண் இருக்க மாட்டாள் என்று அவள் மிக நிச்சயமாய் நம்பினாள். வீட்டிற்குள் அவள் நுழைந்த போது கதவு வெறுமே சாத்தியிருந்தது. கூடத்தை அடைந்த அவள் தன் அம்மா படுத்து கொண்டிருந்ததை கண்டாள். சாதாரணமாக அனந்தநாயகி எவ்வளவுதான் உடம்பு சரியில்லாவிட்டாலும் விளக்கு வைத்த பிறகு படுக்க மாட்டாள். என்னம்மா, உடம்பு சரியில்லையா? ஆமா, சுகன்யாவோட டாக்டர் கிட்ட போயிட்டு இப்பதான் வந்த. அது சரி, நீ ஏன் இவ்வளவு லேட்டு? ஆபீஸ்ல ரொம்ப வேலைம்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. என்னது? இங்க வாடி, வந்து நேரா என் முகத்தை பார்த்து சொல்லு. ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தியா? அதனாலயா நீ லேட்டு? என்றாள் அனந்தநாயகி. அவளது ஆழமான பார்வையை சந்திக்க முடியாமல் சூர்யா கண்களை தாழ்த்தி கொள்ள வேண்டியதாயிற்று. அவள் இதயம் படபடத்தது. தான் அலுவலகத்தை விட்டு முன்னதாய் கிளம்பி சென்று விட்ட உண்மை அம்மாவுக்கு எப்படியோ தெரிந்து போய்விட்டது என்பது அவளது கராரான கேள்வியில் இருந்து புரிய சூர்யாவின் இதயம் அதன் விளைவான படபடப்புக்கு ஆளான அந்த சில கணங்களுக்குள் அவள் மனதில் எண்ணற்ற எண்ணங்கள் எழுந்து வீழ்ந்தன. என்ன சொல்லி தப்புவது? ஒருவேளை அவரோடு என்னை சேர்த்து பார்த்துவிட்டு யாராவது அம்மாவிடம் சொல்லிவிட்டார்களோ? அல்லது டாக்டரிடம் போவதற்காக வெளியே போன அம்மாவின் பார்வையிலேயே நான் பட்டிருந்திருப்பேனோ? என்னடி வாயில கொளக்கட்டைய அதுக்கிட்டு இருக்கிற? எங்க போய் சுத்திட்டு வர்ற? அம்மாவிடம் உண்மையை சொல்லிவிடலாமா? வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும். எங்கள் முதல் சந்திப்பே இன்றுதானே நடந்திருக்கிறது. அதற்குள் அவசரப்படக்கூடாது. இப்போதைக்கு பொய்யே சொல்லலாம். உண்மை தெரிந்திருந்து என்னை மடக்கினால் அப்போது நடந்ததை சொல்லிக் கொள்ளலாம். அவள் அனந்தநாயகியின் கண்களை சந்திக்காமல், எங்க ஆபீஸ் சிநேகிதிகளோட சேர்ந்து சினிமாவுக்கு போனோம்மா. திடீர்னு தீர்மானிச்சு போனோம்மா. அதனாலதான் முன்கூட்டி உங்ககிட்ட சொல்ல முடியல. உனக்கு உடம்பு சரியில்லாததை பார்த்ததும் எனக்கு உறுத்தல் ஆயிடுச்சு. அதான் போய் சொல்லிட்டேன். உனக்கு என்னம்மா உடம்புக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? அனந்தநாயகி மகளை உற்று பார்த்தாள். ஆபீஸ் சிநேகிதிங்களோட சினிமாவுக்கு போயிருந்தா அதுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உறுத்தல் என்ன உறுத்தல்? சூர்யா வேலையில் சேர்ந்த அன்றே அனந்தநாயகி அவளுக்கு எக்கச்சக்கமான அறிவுரைகள் கூறியிருந்தாள். வீடு உண்டு, அலுவலகம் உண்டு என்று நேராக வீடு வந்து சேர வேண்டும் என்பது அவற்றில் முக்கியமான அறிவுரை. எதிர்பாராத காரணத்தால் அவள் வீடு திரும்ப தாமதமாகுமானால் பக்கத்து வீட்டு தொலைபேசியிலோ அல்லது எதிர் வீட்டு தொலைபேசியிலோ தகவல் சொல்லிவிட வேண்டும் என்பது அவள் கட்டளை. என் உடம்பு கிடக்கட்டும், வயசு பொண்ணு, உன் உடம்பு நீ பத்திரமா பார்த்துக்கடி என்று அவள் சூர்யாவை நேரடியாக பார்த்து சொன்னபோது அவளுக்கு திடுக்கென்றது. என்னம்மா இது? என்னென்னமோ சொல்ற? காலம் கெட்டு கிடக்குதடி. செக்கச்சவேல்னு இருக்க, மூக்கு மொழியுமா வேற இருக்க. தள தளன்னு நீ இருக்கிறத பாக்குறப்பெல்லாம் எனக்கு மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுடி. ஒரு பெத்த தாயோட கவலைய புரிஞ்சுக்கடி அம்மா. ஓடுகாலி குடும்பம்ங்கிறதா? நீ வேற இந்த குடும்பத்துக்கு பேரை தேடி வச்சுடாத. சூர்யா இப்போது தாயை நேரடியாக நோக்கினாள். என்னம்மா இது? ஓடுகாலி அது இதுங்கிற? நான் உனக்கு சத்தியம் வேணும்னாலும் பண்ணி தரம்மா. அப்படியெல்லாம் நான் ஓடப்பட்டவ இல்ல. போதுமா? இல்ல உள்ளங்கையில சூடம் கொளுத்தி சத்தியம் பண்ணணுமா? இவ்வாறு அழுத்தம் திருத்தமாக அறிவித்துவிட்டு அவள் தலையை திருப்பிய போது சுகன்யாவின் ஆழமான பொருள் பொதிந்த பார்வை அவளை துளைத்து கொண்டிருந்தது. அவள் கண்களில் லேசான குறும்பு சிரிப்பு கூட தென்பட்டதாக அவளுக்கு தோன்றியது. அதை எதிர்கொள்ள முடியாமல் அவள் முகம் சிவந்து போனாள். என்ன மோடி அம்மா, உன்னோட அக்காக்காரி அப்படி பண்ணினா.
நீ வேற என்னமும் பண்ணி இந்த குடும்பத்துக்கு தீராத பழிய தேடி வச்சிராத. அம்புட்டு தான் நான் சொல்லுவேன். இந்த அம்மா என்ன இப்படியெல்லாம் பேசுதுன்னு இப்ப எரிச்சலாத்தான் இருக்கும். நாளையும் பின்னியும் நீயும் ஒரு தாய் ஆவடி. அப்ப உனக்கு புரியும் என்னோட கவலை. இப்ப புரியாது. சூர்யாவின் பார்வை தாழ்ந்தது. அனந்தநாயகி மறுபடியும் தொடர்ந்தாள். இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிறா போல போத்தின முந்தான விலகாம அவளுந்தான் அடக்கொடுக்குமா இருந்துகிட்டு இருந்தா. கடைசியில என்ன ஆச்சு? எவனோடவோ ஆள் மாயமா மறைஞ்சு போயிட்டா. வக்கனையா ஒரு கடுதாசி எழுதி வச்சுட்டு போயிட்டா. படுபாவி எங்கிட்டு இருக்காளோ? இழுத்துக்கிட்டு ஓடுற பொண்ணுங்க நல்லா வாழ்ந்ததா எந்த கதையும் கிடையாது. அந்த பாவி பயலோட தான் இருக்காளோ, இல்லாட்டி அவனும் கை கழுவிட்டு ஓடிட்டானோ? எழுந்து உட்கார்ந்த அவள் உதடுகள் துடித்தன. அழுகையை அடக்க முயன்றதில் கன்னங்கள் அதிர்ந்தன. சுகன்யா சட்டென்று ஓடி வந்து, உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி 1/2 மணி நேரம் கூட ஆவல, அதுக்குள்ளார இப்படி ஆயாசப்படுறியேம்மா, பேசாம இருமா என்றாள். அனந்தநாயகி படுத்து கொண்டாள். சுகன்யாவின் பேச்சு நெருடலான தலைப்பில் இருந்து விலக அடியெடுத்து கொடுத்தாற் போலிருக்க, சூர்யா, டாக்டர் என்ன சொன்னாரு சுகன்யா என்ற கவலையாய் விசாரித்தாள். ரத்த அழுத்தம்னு சொல்லி மாத்திரை எழுதி கொடுத்திருக்காருக்கா. அதிர்ந்து பேச வேணாம்னாரு. கடினமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதாம். கவலையே படக்கூடாதுன்னாரு. சுகன்யா கவலையுடன் தாயை பார்த்தபோது அவள் கண்மூடி படுத்திருந்தாள். சூர்யா பின் கட்டுக்கு சென்றாள். முகம் கழுவிக்கொண்டே ராஜாதிராஜனை பற்றி யோசிக்கலானாள். ராஜாதிராஜனாமே, ராஜாதிராஜன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா மாதிரி தான் இருக்காரு. ஆனா அந்த கைதான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் பண்ண பாக்குது. அப்பப்பா, ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன வயசு இருக்கும்? நாங்க 2 பேருமே வயசே கேட்கல. முகத்தில் சோப்பு நுரையுடன் கண் மூடியிருந்த அவள் ஓசைப்படாமல் அருகே வந்து நின்ற சுகன்யாவை கவனிக்கவில்லை. கவனித்திருப்பின் அவளையும் அறியாது அந்த புன்னகை அவள் உதடுகளை வளைத்திருக்காது. சுகன்யா தொண்டையை கனைத்து தன் வருகையை தெரிவித்தாள். அந்த கனைப்பில் ஒரு குறும்பும் சேர்ந்து ஒலித்ததை சூர்யா உணர்ந்தாள். அசடு வழிய தன் புன்னகையை சமாளித்தவாறு அவள் முகத்தில் தண்ணீரை அடித்து கொண்டாள். அம்மாவுக்கு வாங்க வேண்டிய மருந்தெல்லாம் வாங்கிட்டியா சுகன்யா? இல்லக்கா, இருட்ட தொடங்கிட்டதால அம்மா நாளைக்கு வாங்கிக்கலாம்னுட்டாங்க. நாளைக்கு நல்ல நாளாம், அதனால நாளையிலிருந்து மருந்து சாப்பிட தொடங்குறாங்களாம். உடம்புக்கு ஒண்ணுன்னா மருந்து சாப்பிட நாளும் நட்சத்திரமம்மா பாப்பாங்க. நல்ல அம்மா. இப்பவே வா, நாம 2 பேரும் கடைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்துடலாம். சரிக்கா, அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். இந்தா காப்பி, அதை கொடுக்கத்தான் வந்த. காஃபி ஆறுனா உனக்கு பிடிக்காதே, அதான் இங்கேயே கொண்டு வந்துட்டேன். முகத்தை துடைத்து கொண்ட சூர்யா சுகன்யாவிடம் இருந்து காஃபியை பெற்றுக்கொண்டு வட்டையில் பாதியை ஊற்றி அவளிடம் நீட்டினாள். மணி 7 ஆயிடுச்சு, பாதி காஃபி போதும். இருவரும் குழாய் அடியிலேயே நின்று காஃபியை பருகினார்கள். சுகன்யா நின்று கொண்டே இருந்தாள். எதுக்கடி நின்னுகிட்டே இருக்க? டம்ளரை வாங்கிட்டு போறதுக்கா? அந்த வட்டையையும் கொடு, நான் கழுவி எடுத்துட்டு வரேன். சுகன்யா குழாய் அடிக்கே காஃபியை எடுத்து வந்ததும் சற்றே தயங்கினாற்போல் அவள் நின்ற தோரணையும் தன்னிடம் ஏதேனும் கேட்பதற்கோ என்று சூர்யாவை நினைக்க வைத்தன. இப்பவே கடைக்கு போறோம்னா அம்மா கிட்ட போய் சொல்லு போ. சரிக்கா. சுகன்யா சென்றாள். அவள் நடந்து சென்ற அழகை வைத்த கண் வாங்காது பார்த்த சூர்யா, இந்த வீட்ல எல்லாருமே அழகுதான். நல்ல வேளையா யாரும் அப்பாவை கொண்டு பொறக்கல. உடனே, உன் தங்கச்சியும் உன்ன மாதிரியே அழகா இருப்பாளா என்று ராஜாதிராஜன் தன்னிடம் கேட்டது அவளுக்கு ஞாபகம் வந்தது. தன் அப்பாவின் ரகசிய வாழ்க்கையை பற்றியெல்லாம் அவன் தானாகவே முன்வந்து உள்ளது உள்ளபடி சொன்னபோது தான் மட்டும் ஓடிப்போன அக்கா ராஜலட்சுமியை பற்றி சொல்லாமல் மறைத்து விட்டது பற்றிய நினைப்பு அவள் நெஞ்சை குத்தியது. நாளைக்கு பார்க்கும்போது சொல்லிவிட்டால் போச்சு என்று எண்ணிக்கொண்டாள். ஒரு கால் அதையும் அறிந்தவனாக அவன் இருக்கக்கூடும் என்று நினைத்தாள். நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டு கலைந்திருந்த தலையையும் வாரிக்கொண்டு அவள் சற்று நேரத்தில் தயாரானதும் சுகன்யா கை பையுடன் அவள் எதிரே வந்து நின்றாள். அம்மா சரிட்டுண்டாங்க, ஆனா மழை வரும் போல இருக்காம், அதனால போனேன் வந்தேன்னு வர சொன்னாங்கக்கா. தெருவில் சற்று நேரம் மௌனமாய் நடந்தார்கள். 2 நிமிட நடைக்கு பிறகு தொண்டையை கனைத்த சுகன்யா,
யாருக்கு அந்த ஆளு என்றாள். சூர்யா திடுக்கிட்டு அவளை பார்த்தபோது அவள் தன் சிரிப்பை அடக்க முயன்று கொண்டிருப்பது தெரிந்தது. சூர்யா சட்டென்று நின்று விட்டாள். முகத்து சிவப்பை சமாளிக்க முயன்று தோற்று, என்ன கேக்குற சுகன்யா? எந்த ஆளை பத்தி கேக்குற? புரியும்படியா பேசு என்றாள். ஏங்கா படபடங்கிற? இன்னைக்கு மத்தியானம் அம்மாவுக்கு மயக்கமா வந்துடுச்சாம். அதனால உனக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரம் வர சொல்றதுக்காக எதிர் வீட்டு மாரியப்பனை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நீ ஏற்கனவே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பெர்மிஷன் போட்டுட்டு போயிட்டதா உங்க ஆபீஸ்ல சொல்லியிருக்காங்க. உடனே அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்ததும் என்னோட கிளம்புனாங்க. வழியெல்லாம் உன்னை பத்தி கவலைப்பட்டு பேசிட்டே இருந்தாங்க. நம்ம அக்கா அப்படி பண்ணிடுச்சுல்ல, அதனால நம்ம 2 பேர் மேலேயும் கூட அம்மாவுக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கும் மறைமுகமா புத்தி சொல்லிட்டே வந்தாங்க. அழகான பொண்ணுங்களுக்கு என்னைக்குமே ஆபத்து அதிகம். மோசக்கார ஆம்பளைங்க அவங்கள அழிக்கிறதுக்குன்னே அலைவாங்க. இந்த பொண்ணுங்களும் பசப்பு வார்த்தையில மயங்கி மனசை பறி கொடுத்துடுவாங்க. மனசோடு நின்னுச்சுன்னா பரவாயில்லைன்னெல்லாம் விலாவாரியா பேசினாங்க. நாம 2 பேரும் அக்கா மாதிரி பண்ணிடுவோமோன்னு பயப்படுறாங்க. சூர்யா தலை குனிந்தபடி நடந்தாள். ஒரு தாயோட நியாயமான பயம்தான். அது சரி, அந்த ஆளு யாருன்னு கேட்டனே, அதுக்கு நீ பதிலே சொல்லலையே. எந்த ஆளுன்னு கேட்டேன் இல்ல, புரியும்படியா பேசினேன் இல்ல, என்னடி கேக்குற நீ? பெர்மிஷன் போட்டுட்டு யாரோட வெளியில போனேன்னு தான் கேக்குற. இந்த சின்ன கேள்வி புரியலையா என்று கேட்டுவிட்டு சுகன்யா வாய்க்குள் நமட்டு சிரிப்பு சிரித்தாள். சூர்யாவின் முகம் ரத்தமாய் சிவந்து விட்டது. என்னடி இது, இப்படி ஒரு கேள்வி கேக்குற? நான் தான் சொன்னேன் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போனேன்னு. அப்படியா? என்ன சினிமாவுக்கு போன? சூர்யா திகைத்து போய்விட்டாள். சட்டென்று என்ன சொல்வதென்று தோன்றவில்லை. என்னது நீ இல்லாத பொல்லாத கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்கிற? ஒரு சினிமா பேரையும் ஃப்ரெண்ட்ஸோட பேருங்களையும் சொல்ல எவ்வளவு நாழியாகும்? நம்பிக்கை வேணும். அப்படியா என்று சிரித்த சுகன்யாவின் குரலில் ஒரு கேலி இழையோடியது. பிறகு முகத்தில் இருந்த கேலியை அகற்றிக்கொண்டு, உனக்கு இஷ்டம் இல்லைனாலோ என் மேல நம்பிக்கை இல்லைனாலோ நீ எதுவும் சொல்ல வேணாங்க்கா. ஒரு ஆர்வத்துல தான் திருப்பி திருப்பி கேக்குற. நீ ஒரு மாதிரி கார்ல ஏறிட்டு போனத என் ஃப்ரெண்டு சாவித்திரி பார்த்துச்சாம். இன்னைக்கு அது காலேஜுக்கு வரல என்று சன்னமான குரலில் கூறிய சுகன்யா சூர்யாவின் அசடு தட்டிய முகத்தை நேரடியாக பார்த்து அவளுக்கு சங்கடம் விளைவிக்க விரும்பாமல் தரையை பார்த்தபடி நடந்தாள். சூர்யாவுக்கு வாய் அடைத்தே போய்விட்டது. சுகன்யா மேற்கொண்டு ஏதும் கேட்காமல் இருந்தாள். சாரிக்கா, நான் அநாகரிகமா திருப்பி திருப்பி உன்னை தொணதணுத்திருக்க கூடாதுதான் என்றாள் சற்று பொறுத்து. தங்கையின் முகத்தை பார்க்க முடியாமல் தரையை பார்த்தபடியே சூர்யா சொன்னாள். உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லடி சுகன்யா, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம்னு இருந்த. இன்னைக்குதான் அறிமுகமே ஆச்சு. அதை பத்தி நான் யார்கிட்டையாவது சொல்லணும்னு நினைச்சா அந்த முதல் ஆளு நீதாண்டி. சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனா இப்ப வசமா மாட்டிக்கிட்டதால இப்பவே சொல்லு. அந்த ஆள் யாரு, என்ன ஏதுங்கிற விவரத்தை எல்லாம். அவர் பேர் என்ன? ராஜாதிராஜன். ராஜாதிராஜனா? ஆளு ரொம்ப ஷோக்கா இருக்காருன்னு சாவித்திரி சொல்லுச்சு. யார் அந்த ஆளு, உனக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. தெரியும்னு புழுகி வச்சேன். நல்ல வேளை, வேற எதுவும் கேட்கறதுக்கு முந்தி கடையில இருந்து அவங்க அம்மா வந்துட்டாங்க. நான் ஜாடை காட்டிட்டு நைஸா நகர்ந்துட்டேன். நீ சாவித்திரி எங்க பார்த்த? அம்மாவை கூட்டிக்கிட்டே டாக்டர் வீட்டுக்கு போனேன் இல்லையா? திரும்பி வர்றப்போ நான் ஆட்டோ தேடி ஒரு கடை வாசல்ல நின்னப்போ அது அந்த கடைக்குள்ள இருந்து வந்துச்சு. அவங்க அம்மா கடைக்குள்ள இருந்தாங்க. அப்போ நம்ம அம்மா பக்கத்துல இருந்தாங்களாடி? இல்ல, அம்மாவை டாக்டர் வீட்லயே விட்டுட்டு நான் மட்டும் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக வெளியே வந்தேன். அதனால சாவித்திரி என்னோட பேசுனதை பத்தி எதுவும் அம்மாவுக்கு தெரியாதுக்கா. நல்ல காலம், தப்பிச்சேன். இப்போதைக்கு அம்மாவுக்கு தெரிய வேணாம். அது சரி, அவர் யாருக்கா? உனக்கு எப்படி அறிமுகமாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? நடந்தது எல்லாம் அப்படியே சொன்னால் சுகன்யா தன்னை அசடு என்று நினைப்பாளோ எனும் கூச்சத்தில் அவள் உண்மையை திரித்து சொன்னாள். கொஞ்ச நாளா பஸ் ஸ்டாப்ல வச்சு பழக்கம். இன்னைக்குதான் முதலா விஷயத்த சொன்னாரு. என்னோட பேசணும்னாரு. அதான் பெர்மிஷன் போட்டுட்டு சோழா ஹோட்டலுக்கு அவரோட போனேன். அப்போ அந்த கார் அவரோடது இல்லையா? அவரோடதுதான். பஸ் ஸ்டாப்ல வச்சு பழக்கம்ங்கிற, கார் வச்சிருக்கிறவரு பஸ் ஸ்டாப்ல ஏன் நிக்கணும்? சூர்யாவுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது. இவ வக்கீலுக்கு படிக்க வேண்டியவ.
கார் ரிப்பேரா இருக்கலாம், அதனால டாக்ஸிலயோ பஸ்லயோ போறதுக்காக வந்து நின்னு இருக்கலாம். ஆனா நான் கேட்கல. என்ன பண்ணிட்டு இருக்காராம்? அவங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன், அம்மா கிடையாது. நீ கூட கேள்விப்பட்டிருப்ப, பயனீர் இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு. அதுல இவரும் பார்ட்னர், முதலாளியுடைய ஒரே மகன். அம்மாடியோ, அப்ப அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்கணுமே. ஆமா, அதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குடி சுகன்யா. ஆனா ஆளை பார்த்தா நல்லவராத்தான் தெரியறாரு. அவரோட அப்பா கல்யாணத்துக்கு லேஸ்ல சம்மதிக்க மாட்டாராம். முரண்டு பிடிச்சு அவரை எதிர்த்து தான் சாதிக்க வேண்டி இருக்கும்னாரு. அப்படின்னா சிக்கல் இருக்கும்னு சொல்லு. ஆமா, நாம பரம்பரை ஆண்டிங்கங்கிற விஷயம் அவருக்கு தெரியுமாக்கா? சொல்லாம இருப்பனாடி. நான் அவர்கிட்ட சொன்ன முதல் விஷயமே அதுதான். என் ஒருத்தியோட சம்பாத்தியத்தை நம்பித்தான் நம்ம குடும்பமே வாழுதுன்னு சொன்னேன். அவர் ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சிட்டு இருக்காரு. எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் என்ன கேட்டாரு. என்ன கேட்டாரு? போடி. எல்லாம் சரிதான். ஆனா அவங்க அப்பாவோட சண்டை போட்டுட்டு சாதிக்கிற அளவுக்கு அவருக்கு துணிச்சல் இருக்காங்கிறத நல்லா தெரிஞ்சு கேட்டுக்க. அவரு துணிச்சல் இல்லாத ஆளா தெரியல. இன்னொன்னு கூட சொன்னாருடி சுகன்யா. ஒரு பெரிய தொகையை நம்ம அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிப்பாராம். அதுவும் அவரு செலவுல தான் பண்ணிப்பாராம். ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு நான் வேலையை விட வேண்டி வரும்ல, அதுக்குதான். பரவாயில்லையே, அப்ப நியாயமானவராத்தான் தெரியுது. சூர்யா பெருமை ததும்பிய வெட்கத்துடன் புன்னகை செய்தாள். அது மட்டும் இல்ல, உனக்கு கூட ஒரு மாப்பிள்ளை பையனை அவரே தேடி ஏற்பாடு பண்ணுவாராம் சொன்னாரு. சுகன்யா சிரித்தாள். என்னடி சிரிக்கிற? உனக்கே அம்மா இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல, அதுக்குள்ள நீ ஏன் கல்யாணத்துக்கு போயிட்ட? இன்னும் கொஞ்ச நாளுக்கு சூர்யாவோட சம்பாத்தியம் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்குள்ள வெளியே போற பொண்ணு அக்காக்காரி மாதிரி காதல் ஊதல்னு சொல்லிக்கிட்டு எந்த வம்புலையும் மாட்டிக்காம இருக்கணுமேன்னு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் கிடையாதுன்னு ஒரு பெத்த தாய் மககிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு புலம்பினாங்கக்கா. என்னக்கா பேசாம இருக்க? சூர்யா ஆத்திரத்தை அடக்கியபடி, அதுக்கு நஷ்ட ஈடாத்தான் ஒரு பெரிய தொகையை கொடுக்கறதா இருக்காரே, அப்புறம் என்னவாம் என்றாள். சூர்யாவின் குரலில் தெரித்த சூடு சுகன்யாவை அயர்த்தியது. சூர்யா தொடர்ந்தாள். இந்த விஷயம் அம்மாவுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா நான் இன்னும் யோசிக்க வேண்டிய விஷயமெல்லாம் இருக்கு. அதான் சரின்னு சொல்லிட்டியேக்கா, அதுக்கு பிறகு யோசிக்க என்ன இருக்கு? அவரை நம்ம குடும்பத்துக்கு எம்புட்டு பணம் கொடுப்பாருன்னு தெரியணும், அது முக்கியம். என்னக்கா இது, அவரையேவா அதை பத்தி கேட்க போற? நேரடியா கேட்க மாட்டேன்டி, ஜாடையா கேட்டு தெரிஞ்சுக்குவேன். நீ என்னதான் சாமர்த்தியமா கேட்டாலும் அவர் புரிஞ்சுப்பாருக்கா, அசிங்கமா போகும். நாளைக்கே விழுந்தடிச்சிட்டு கேட்காத, கொஞ்சம் பொறுமையா இரு. தங்கையின் அறிவுரையில் இருந்த விவேகம் சூர்யாவுக்கும் புரிந்தது. மருந்து கடையை விட்டு இருவரும் வெளியே வந்தபோது அன்று மாலையில் கை நீட்டி ராஜாதிராஜனின் காரை நிறுத்த முயன்ற மனிதன் கடைக்குள் நுழைந்து கொண்டிருந்தான். அவனது வினோதமான சதுர முகமும் தொங்கு மீசையும் வகிடு இன்றி உயர்த்தி மாறிய தலைமுடியும் மனதில் நன்கு பதிந்து போயிருந்ததால் சூர்யா அவனை சற்று ஆழமாகவே கவனித்தாள். அவனும் அவளை நெடுமையாக பார்த்தான். அந்த சதுர முகக்காரனின் பார்வையில் ஓர் அசாதாரணத்தை சூர்யா உணர்ந்தாள். பேரழகும் கவர்ச்சியும் வாளிப்பும் நிறைந்த ஓர் இளம் பெண்ணை ஓர் ஆண் பார்க்கிற பார்வை மட்டுமே அன்று அது என்று எதனாலோ அவளுக்கு நிச்சயமாய் தோன்றியது. இதை தவிர இன்னோர் உணர்ச்சியும் அந்த பார்வையில் அவளுக்கு புலப்பட்டது. தன்னை அடையாளம் கண்டு கொண்ட பார்வையாக அது அவளுக்கு பட்டது. ஆயினும் தன்னை இவனுக்கு எப்படி தெரியும் என்னும் கேள்வி அவளுள் எழுந்தது. எங்கேயாவது பார்த்திருக்க கூடும் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள். தன்னை ஒரு முறை பார்த்தவர் தான் மறக்க முடியாதே என்றும் எண்ணி பெருமைப்பட்டு கொண்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.